டுவெல்த் நீங்க வந்து ரொம்ப முக்கியமான தருணத்துல இருக்கீங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய கரியரை, அதாவது உங்களுடைய லைஃப, கரியருங்கிறது உங்க லைஃப், பின்னாடி வந்து உங்களோட லைஃப வந்து நீங்க சூஸ் பண்ணணும், என்ன எதை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய வந்து ஒரு நல்ல டெசிஷனை இப்ப இந்த காலேஜை சூஸ் பண்றதுல நீங்க எடுக்கணும். ஓகேவா? இந்த காலேஜை சூஸ் பண்ணி அதற்கான படிப்பை நீங்க சூஸ் பண்றதன் மூலியமா தான் உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டை நீங்க வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதனால கரெக்டான பாதையை நோக்கி நீங்க போங்க. நீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க டவுன் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ரொம்ப டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ டவுன் ஆகாதீங்க. இன்னும் இந்த 2 வீக்ஸ் தான். அதனால இந்த 2 வீக்ஸை நீங்க நல்லா யூஸ்ஃபுல்லா ஆக்கிங்க. என்ன பண்ணணும் 2 வீக்ஸ்ல அப்படின்னா, காலேஜை முதல்ல தேடுங்க. எந்த காலேஜ் எங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேர்ல போய் பாருங்க. நீங்க முதல்ல வந்து நேர்ல, நான் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு நேர்ல போய் நான் அத்தனை தடவை நான் அத்தனை காலேஜும் நான் பார்த்துதான் நான் சூஸ் பண்ணினேன். ஓகேவா? ஹாஸ்டல்ல போய் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, காலேஜ் உள்ளுக்குள்ள போய் பாருங்க. நீங்க மட்டும் போகாம முக்கியமா பேரண்ட்ஸும் போங்க. பேரண்ட்ஸும் போய் காலேஜ் ஹாஸ்டல் இது எல்லாத்தையுமே நீங்க தரோவா செக் பண்ணுங்க. அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க. எப்படி இருக்கும் காலேஜ், என்ன மாதிரி இருக்கும், கேம்பஸ்லாம் நல்லா நிறைய வருமா என்னங்கிறத ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இருக்கிற இந்த 2 வாரத்தை நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆக்கிங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பசங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால படிக்க முடியல, சோ எனக்கு பதில் நான் படிக்கல, நீ அதை எடு, நீ அதை படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்கள. ஓகேவா? அதே மாதிரி குழந்தைங்கள நீங்க என்ன பண்றீங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, அதனாலதான் நான் இதை எடுத்தேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகே? இப்ப உள்ள பசங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. கரெக்டான வழிகாட்டுதல் மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு மோஸ்ட்லி குழந்தைங்கள்ட்ட. சோ பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்க, குழந்தைங்களை கரெக்டான வழிகாட்டுதல் படி அழைச்சிட்டு போங்க. அவங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்றதுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எது சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நீங்க விடுங்க, அவங்க கையில விட்டுருங்க. அவங்க நிச்சயமா அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் அது. சோ அதனால என்ன எனக்கெல்லாம் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல டாப் காலேஜா கிடைச்சிருச்சு. எங்க 2 பிள்ளைங்களுக்குமே நல்ல டாப் காலேஜா கிடைச்சி கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க. பெரிய பொண்ணு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இப்ப செகண்ட் டாட்டர் படிச்சுட்டு இருக்கா. சோ அது மாதிரி வந்து நீங்க என்ன பண்றீங்க, டாப் காலேஜ்ல இருந்து எழுதுங்க. நீங்க எழுதி அதுல எது வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அதுக்கப்புறமா நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணீங்க அந்த காலேஜ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நான் விரும்புற கோர்ஸ், உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமா இருக்கு. ஒரு காலேஜ் எடுத்துக்கிறீங்க, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆசை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா ஃபர்ஸ்ட் போடுங்க. இல்ல அதுக்கு அடுத்து ஐடியை போடுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னது, இப்ப சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு கிடைக்கல, ஐடி கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கலாம், இசி எடுக்கலாம். அப்ப இசிஏ போடுங்க. அதுக்கப்புறம் கீழே நான் என்ன படிக்கலாம், ட்ரிபிள் இருக்கு, ட்ரிபிள் எடுக்கலாம். அப்புறம் மெக்கானிக்கல் இருக்குது, அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, இது மாதிரி நிறைய இருக்குது படிப்பு. இப்ப ஏஐ அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமா ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. சோ இது மாதிரி வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க.